ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி ஸ்டிச் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம சாஃப்டான ஹெல்தியான கருவேப்பிலை பொடி வச்சு மினி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த கருவேப்பிலை பொடியில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து இதை மாதிரி உதிர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி, கருப்புழுந்து, மிளகு, சோம்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பும் காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்ச மிளகாவை வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமே நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சோம்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கருப்புழுந்து, கொஞ்சோண்டு அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பெடுத்து தனியாக எடுத்துக்கோங்க. எல்லாமே வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடையது. இப்போ நம்ம மினி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மினி இட்லி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மினி இட்லியை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எப்போதும் போரிங்கான இட்லி பண்ணாமல் இதே மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது கூடவே சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வறுபட்டதும் இது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த மினி இட்லியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அதை நம்ம இப்போ இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மினி இட்லி. அதுவும் நம்ம கருவேப்பிலை பொடி வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நீங்கள் குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் பண்ணலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சீக்கிரமும் பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.